ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விவி சிஸ்டர்ஸ் சேனல். இன்றைக்கி இன்னொரு ரெசிபியோடு வந்திருக்கேன். நான் என்ன வீடியோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து ஸ்பெஷல் மேகனா சிக்கன் பிரியாணி தான். இது வந்து பெங்களூரில் ஃபேமஸ். ஆக்சுவலாக நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபேமஸ் தொக்கு பிரியாணி பார்த்துருப்பீங்க. நான் வந்து சுக்கா பிரியாணி புதுசாக பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி மேகனா சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு மெயினாக நான் 1 பவுண்டு சிக்கன், போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இல்லைன்னா 1/2 kg எடுத்துக்கலாம். அதில் வந்து நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நான் டர்மரிக் ஆட் பண்ணுறேன், மஞ்சத்தூள், அப்புறம் சில்லி பவுடர் அண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா எல்லா சிக்கன்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அண்ட் வந்து 1 எக் ஆட் பண்ண போகிறேன். இதுக்கு எக் வந்து நல்லா உங்களுக்கு பைண்டிங் ஃபேக்டர் மாதிரி இருக்கும். ஸோ 1 எக் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் வரைக்கும் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் யோகர்ட் ஆட் பண்ணுறேன். மீன்ஸ் லைக் கர்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நல்லா அதில் கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும் கொஞ்சம், அதுக்காக தான். இது கூட கொஞ்சம் நீங்கள் ரைஸ் ஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதால ஒட்டாமையும் வரும், நல்லா தனித்தனியாக இருக்கும். சிக்கன் பீசஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்காது. இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் ஒரு பீஸாக போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா அழகாக இந்த மாதிரியே வந்துடும் பாருங்கள். நல்லா அந்த பபிள்ஸ் வந்து அடங்குற வரைக்கும் குக் பண்ணி எடுக்கலாம். நான் வந்து ஒரு 7 to 8 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன். இந்த மாதிரி எனக்கு 3 பேட்சஸ் வந்துச்சு. ஸோ 3 பேட்சஸையும் ஒரு பேட்சும் 7 to 8 மினிட்ஸ் வச்சு குக் பண்ணி எடுத்தேன். நல்லாவே குக் ஆகிடணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பேட்ச் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். இதை எடுத்து நான் ஒரு பேப்பரில் வந்து ஆயிலெலாம் போகிற வரைக்கும் ட்ரெயின் பண்ணிக்கிறேன். எடுத்து அப்படியே ஆட் பண்ணோன்னா அதில் இருக்க ஆயிலெலாம் போகாது. இப்போ நம்ம சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து பீனட் ஆயில் யூஸ் பண்ணுறேங்க. எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சோயாபீன் ஆயில் இல்லைன்னா சன்ஃப்ளவர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் பாஸ்மதி ரைஸ் வந்து 2 கப்பு 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேங்க. ஆல்ரெடி வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும். இன்னொரு பாட்டில் வந்து 5 கப்ஸ் ஆஃப் தண்ணி வந்து பாயில் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சோண்டு சால்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அது கூடவே பட்டை 4 பட்டை, 2 ஏலக்காய், 2 பே லீவ்ஸு அண்டு 3-4 லவங்கம் வந்து ஆட் பண்ணுறேங்க. இப்போ வந்து நம்ம இந்த ரைஸை வந்து ஃப்ளேவர் ரைஸ் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். ஹோல் கரம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதி வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் தான் ரைஸ் வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் கரம் மசாலாவோட ஃப்ளேவர்ஸ்லாம் அந்த வாட்டரில் இன்ஃப்யூஸ் ஆகும். நல்ல ஃப்ளேவராக அந்த ரைஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனால் ஆட் பண்ணிட்டா ஓகேங்க. நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் ரைஸ் நம்ம இப்போ ட்ரெயின் பண்ணி வச்சிருந்த ரைஸை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதித்து நான் ஒரு 4 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணியிருக்கேங்க. 4 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிடணும். கரெக்டாக நான் வந்து 4 மினிட்ஸ் தான் எப்பயுமே வைப்பேன். நீங்கள் வந்து உங்களோட ரைஸ் வந்து எனக்கு வந்து ஒரு 3/4 வந்து ரைஸ் குக் ஆகிருக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களோட ரைஸோட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. மீன்வைல் குங்குமப்பூவை வந்து பாலில் கரைச்சி வச்சிடலாங்க ஒரு ஓரமாக. லாஸ்ட்டில் ரைஸை லேயரிங் பண்ணும்போது யூஸ் ஆகும். அதுக்கு ஆட் பண்ண போகிறோம். ஹோல் கரம் மசாலாவை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. நான் வந்து எப்பயுமே கரம் மசாலான்னு சொன்னேன்னா இந்த ஹோம்மேட் பவுடர் தான் நான் போடுவேன். வீட்டில் தான் அரைச்சி தான் நான் எப்பயுமே பண்ணுவேன். நான் வந்து கடையில் எந்த பவுடர்ஸுமே வாங்க மாட்டேன். நான் எல்லா வீடியோஸ்லையுமே அதை தான் சொல்லிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமான
பவுடர் ஏதாச்சும் இருந்துச்சு இப்போ நம்மளால பண்ண முடியல அப்படின்னா, நான் அத மட்டும் தான் சம்டைம்ஸ் வாங்குவேன். ரொம்ப ரேரு. மத்தபடி நான் எல்லாமே மோஸ்ட்லி வீட்லயே தான் அரைச்சுப்பேன். இதுக்கு வந்து ஒரு 2 பட்டை, ஏலக்காய், லவங்கம் போட்டு பவுடர் பண்ணிட்டுருக்கேங்க. சிக்கனுக்கு வந்து இப்போ மசாலா ரெடி பண்ணணும். நம்ம சிக்கன் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம். அத கொஞ்சம் மசாலால வதக்கணும். அதுக்காக நான் கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஃபுல் ஆனியன், ஒரு 5 பச்சை மிளகா அண்ட் 2 தக்காளி வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். நான் ஒரு மீடியம் சைஸ் பேன் எடுத்திருக்கேன். அதில வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்டு கருவேப்பிலை 5 பச்சை மிளகா வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணி லைட்டா பொரியிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் ஆனியன் ஆட் பண்ண போறேன். கருவேப்பிலை வந்து நல்லா அதில பொரியணும். இதுக்கு வந்து கருவேப்பிலை வந்து நல்ல ஃப்ளேவர் குடுக்கும். இந்த பிரியாணிக்கு வந்து கருவேப்பிலை போட்டு தான் செய்றோம். அது நல்ல ஃப்ளேவர் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த மெத்தட. கருவேப்பிலையும், பச்சை மிளகாவும் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இதுக்கு எல்லாமே கொஞ்சம் டைம் எடுத்து தான் நீங்க வதக்கணும். அப்பதான் வந்து இந்த பிரியாணிக்கு நல்லா இருக்கும். இப்போ நான் ஃபுல் ஆனியன் சாப் பண்ணத ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் சைஸா சாப் பண்ணியிருக்கேன். அத ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும். இதுவுமே நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டே தான் இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த நல்ல டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். இந்த பிரியாணி வந்து நிஜமாலுமே சொல்றேன். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். வெங்காயம் ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். மீன்வைல் வந்து நான் ஒரு 2 டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா அரைச்சி பியூரி மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நல்லா ஆனியன் குக் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம அரைச்ச தக்காளி விழுது வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சில்லி பவுடர், சால்ட்லாம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணிட்டே கூட நல்லா வதக்கி விட்டுட்ருக்கேன் பாருங்கள். இது நல்லா வதக்கிட்டே இருக்கணும். எல்லா திங்ஸுமே நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த பச்சை வாசனை போய் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா தக்காளியை வதக்கிட்டு நான் கொஞ்ச நேரம் கழித்து தான் தண்ணி விட்டுருந்தேன். தண்ணி விட்டு நல்லா அதை கொதிக்கணும். மசாலா ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறங்க இப்போ தான் நான் உப்பு சேர்க்குறேன். நான் பிங்க் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கரம் மசாலா வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம இந்த மசாலா வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுருக்கேன். இந்த மசாலாவுக்கு வந்து இப்போ நம்ம வந்து கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணணுங்க. இங்கே வந்து விப்பிங் க்ரீம் சொல்லுவாங்க. ஒரு 1/2 கப் எடுத்துக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறேன். நல்லா அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இப்போ நம்ம சிக்கன் எல்லாம் இது மசாலாவில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சி மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் லேயர் பண்ணி ரைஸ் கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது அப்படியே இதில் சொல்கிற ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கிற டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு பிரியாணி வந்து கிடைக்குங்க சூப்பராக. நம்ம இப்போ ரெடி பண்ண சிக்கன் மசாலாவை வந்து தனியாக வச்சிடலாம். இந்த பிரியாணி வந்து ஒரு 5 ஸ்டெப் ப்ராசஸுங்க. இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான், ஆனால் ரொம்ப ஒர்த்துட்டுங்க. இப்போ ரைஸுக்கு வேண்டிய மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தாங்க ஒரு பெரிய பாட் எடுத்திருக்கேன். இதில் வந்து 4 to 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அது கூடவே ஹோல் கரம் மசாலாஸ் ஆட் பண்ணுறேன். 2, 3 பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய், ஜாவித்ரி இது எல்லாத்தையும் வந்து எண்ணெயில் போட்டு கொஞ்சம் லைட்டாக புரிகிற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியன் வந்து ஆட் பண்ணுறோம். ஆனியன் நல்லா வதக்கிடணுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினாவும் 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு வதக்கிக்கலாங்க. இந்த 3 ஐட்டம் நல்லா ஃப்ரை ஆகிடணும். ஒரு குயிக் ரீகேப் பார்த்துடலாங்களா நம்ம மேகனா பிரியாணியை. ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் சிக்கனுக்கு தேவையான மசாலாவை வந்து ரெடி பண்ணிட்டோம். அண்டு பாஸ்மதி ரைஸை வந்து 3/4 குக் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ அந்த பாஸ்மதி ரைஸ்க்கு வேண்டிய மசாலாவை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் லாஸ்ட் ஸ்டெப்பு வந்து ஈஸி தாங்க. ஜஸ்ட்டு எல்லாத்தையும் லேயர் பண்ணி அசம்பிள் பண்ண போகிறோம்.
அவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக. காரம் ஆல்ரெடி நான் கிரீன் சில்லிஸ் போட்டிருக்கேன். ஸோ சில்லி பவுடர் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு வேணும்னா போட்டுக்கலாம். அண்ட் ஒரு தக்காளிய வந்து அரைச்சி பேஸ்ட் மாரி இதில ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அத கலந்து விட்டுட்டுருக்கேன். நல்லாவே அதே மாரி சேம் தக்காளி வாசம் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்துடணும் தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம். இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 கப்பு பால் சேர்த்துக்கிறோம். பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறோம். பால் கலந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் எடுத்து அதை நல்லா அதில் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுடலாம். ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூடவே நம்ம ஆல்ரெடி மில்கில் வந்து குங்குமப்பூ சேர்த்து வச்சுருந்தோம் இல்லைங்களா சைடில், அதை எடுத்து இப்போ நம்ம 1/2 அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும் இந்த மசாலாவில். மீதி பாதியை நம்ம ரைஸ் வந்து லேயர் பண்ணும்போது அதில் ஆட் பண்ணுவோம். ரைஸுக்கு கலர் கொடுக்குறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அவ்வளோதாங்க. நமக்கு ரைஸுக்கு வேண்டிய மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் ஒரு 3/4 வந்து இன்னொரு பவுலில் எடுத்து கொஞ்சம் வச்சுக்கிறேன் சைடில். இப்போ நம்ம இந்த பாட்லேயே வந்து நம்ம லேயர் பண்ண போகிறோம் ரைஸுக்கு. லேயர் பண்ணி இந்த மசாலாஸ் ஆட் பண்ணி நம்ம தம் வைக்க போகிறோம் கொஞ்ச நேரத்துக்கு. ஸோ அந்த மசாலா மேலே நம்ம வடிகட்டி ஆல்ரெடி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ரைஸை வந்து ஆட் பண்ணுறோம். எல்லா ரைஸையும் நம்ம இந்த மசாலா மேலே போட்டுறக்கூடாது. ஜஸ்ட் நம்ம வடித்த ரைஸில் வந்து 1/3 ஆஃப் ரைஸ் தான் வந்து ஆட் பண்ணோம். ஆட் பண்ணி ஒரு தின் லேயர் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்த மசாலா மறுபடியும் ஆட் பண்ணி அது மேலே வந்து சிக்கன் வந்து ஒரு லேயர் வந்து ஆட் பண்ண போகிறேன். அது கூடவே குங்குமப்பூ பாலையும் ஆட் பண்ணி விட்டுறேங்க. அந்த ரைஸுக்கு வந்து இந்த குங்குமப்பூ பால் வந்து நல்ல கலர் கொடுக்கும். இப்போது சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே மறுபடியும் அதே ப்ராசஸ் தான். மறுபடியும் நம்ம ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி சேம் கிரேவி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சிக்கன் ஆட் பண்ணணுங்க. குங்குமப்பூ பாலையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதே மெத்தடை உங்கள்கிட்ட எவ்வளோ ரைஸ் அண்டு கிரேவி அண்டு சிக்கன் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம லேயர் பண்ணிகிட்டே போகலாம். எனக்கு இருந்த வரைக்கும் எனக்கு 2 லேயர் ஆஃப் ரைஸ் வந்துச்சுங்க. அதெல்லாம் ஸ்டாக் பண்ணிவிட்டு நான் வந்து அதை தம் போடுறதுக்கு ரெடி பண்ணுறேன் பாருங்கள். அது எப்படின்னு காட்டுறேன். இதாங்க ஃபைனல் லுக்கு. நான் எடுத்த எல்லாத்தையும் ஸ்டாக் பண்ணி லேயர் பண்ணிட்டேங்க. இதுக்கு மேலே வந்து 2 ஃபாயில் பேப்பர் எடுத்து கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லிட்டை போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ வந்து ஸ்டீம் வந்து உள்ளேயே இருக்கும். ஸோ ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுக்க போகிறேன். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், எடுத்துட்டேன். ஸோ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ரைஸ் எல்லாம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. லாஸ்ட் ஸ்டெப்பாக முந்திரியை வந்து பட்டரில் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து மேலே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்னும் சர்வ் பண்ண வேண்டியது தான். எப்படி சர்வ் பண்ணுறேன்னு காட்டுறேங்க. நீங்கள் வேணால் முந்திரியை வந்து லேயர்ஸ்க்கு கூட ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சும்மா மேலே மட்டும் கார்னிஷிங்க்கு மட்டும் ஆட் பண்ணி இப்போ லைட்டாக அந்த பிரியாணியை வந்து விடுறேன். மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் ஆகக்கூடாது, சும்மா 1-2 தான் மிக்ஸ் ஆகணும். குட்டி பவுலில் வந்து கீழே சிக்கன் பீஸ் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரைஸை வந்து ஆட் பண்ணி இப்படி அசம்பிள் பண்ணிக்கலாம் பிளேட்டில். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மேகனா சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. போய் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக இருக்குது. பார்க்கவே எவ்வளோ ரொம்ப டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு விவி சிஸ்டர்ஸ் சேனல். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.